வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். கேரளாவில் சதுரங்க வேட்டை டைப்பில் ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அது என்னென்னா, பாதி விலைக்கு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைத்து 500 கோடி அளவுக்கு ஒரு ஆள் ஆட்டையை போட்டிருக்காரு. அவர் பேர் வந்துட்டு அனந்த் கிருஷ்ணன். இவர் பர்சனல் செக்ரட்டரியே 2 பெண்கள் தான் கூட இருக்காங்களாம். இப்போவும் அவங்க கூட தான் வெளில வர்றது போகிறது போல இருக்கு. இவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 19 பேங்க் அக்கௌண்ட்ஸில் 500 கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஆள் வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது 2019 காளான் சாகுபடி பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு லாபம் வந்தோடனே அதை பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் 2020 பாதி விலைக்கு மளிகை ஜாமான்லாம் தரேன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய்க்கான மளிகை ஜாமானை போட்டு 1500 ரூபாய்க்கு ஏற்றிருக்கு. அப்போ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்புறம் படிப்படியாக சின்ன சின்ன பொருட்கள், அந்த தையல் மிஷினு, வாட்டர் பியூரிஃபையர், லேப்டாப்பு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் அப்பப்போ பாதி விலைக்கு விற்றுருக்காரு. அதில் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாயிருக்காரு. அப்படியே அரசியல் கட்சி பிரமுகர்கள், போலீஸ் ஆஃபீஸர் அவங்களெல்லாம் வந்துட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு அப்பப்போ கொடுக்கறது. அதில் மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல பேரும் எடுத்திருக்காப்புல. அதை வச்சுட்டு இந்த 2022 ஒரு சொசைட்டி ஆரம்பித்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஒரு கூட்டு வச்சு சிஎஸ்ஆர் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அது மூலமாக ஸ்கூட்டரு, எலக்ட்ரானிக் பொருட்கள், அப்புறம் லேப்டாப்பு இதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு அதுவும் பாதி விலைக்கு மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து எல்லார்ட்டையும் பணம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்காக ஒரு 50 ஏஜெண்ட்டை போட்டு அவங்களுக்கு ஃபுட்டு, அகாமடேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு மக்கள்கிட்ட பாதி விலைக்கு ஸ்கூட்டர் வேணுங்கிறவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கியிருக்காரு. அதில் பார்த்தோம்னா ஒரு 19 பேங்க் அக்கௌண்ட்ஸில் 500 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. இப்போ செக் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் 5 கோடி மட்டும்தான் இருக்குது. மீதி பணம் எங்கே போணுச்சு என்னன்னு தெரியல. இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஸ்கூட்டர் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே இந்த ஸ்கேமை போலீஸ் கண்டுபிடிச்சி இப்போ கைது பண்ணியிருக்காங்க. சதுரங்க வேட்டை டைப்பில் சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.